எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு விஷயத்துல நம்ம தோத்து போயிட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே விஷயத்த தொடராம போயிட்டா லைஃப்ல பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 2. ம், எட்ட போ. ஒரு வழியா உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். என்னோட வேலை முடிஞ்சது. என்ன மயக்கம் வருதா? ம், எனக்கு பயங்கரமா தலை சுத்துது. நீ இப்போ என்ன பண்ண? அந்த ஃபுட்ல என்ன கலந்த? பாய்சன். பாய்சன் பாய்சன் கலந்தியா? ம், ம், நல்லா இருந்துச்சா ஃபோட்டோட சேர்ந்து பாய்சன்? நம்மளோட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் ஆக ஆரம்பிச்சிருவாரு. ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். சிஸ்டம் நீ கொடுத்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். வெரி குட். நீ இப்போ இங்கே தாராளமாக வரலாம். ஐயா, நம்மளோட ஹீரோயினி கேம்குள்ளே வந்துடுவாங்க. ஐ, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். நம்ம நிகழ்காலத்துக்கு போக போகிறோம். சிஸ்டம், நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். எனக்கு நீ சொன்ன மாதிரியே காசெல்லாம் கொடுத்துருவல்ல? ம், நீ தோத்துட்ட. நான் தோத்துட்டேனா? அது எப்படி நடக்கும்? நான் தான் பாய்சனை கொடுத்துட்டேனே. அந்த ஆள் செத்து போயிட்டார்ல. இல்லை, அந்த பாய்சனை பைத்தியக்காரி நீயும் தானே குடிச்ச? ஐயோ, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டனே. இப்போ நான் என்ன செய்யறது? எடுத்த எஃபெக்ட் எல்லாம் வீணா போச்சா? இப்போ நான் தான் சொன்னனே, இதில் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. வேணும்னா கேமை ரீஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஐடியால. சரி, உனக்காக நான் ரீசெட் பண்ணுறேன். எல்லா மெமரியும் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நீ ஆரம்பிக்கணும். கேமுக்குள்ளே மறுபடியும் போ அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஹீரோயினி கண் முழிச்சு பார்க்கும்போது கடல் இருக்கும். ஏன்னா தூக்கிட்டு போனது ஒரு இடத்துல, தூக்கிட்டு வந்து விட்டது இன்னொரு இடத்துல அப்படின்ற மாதிரி கடலை தூக்கி போட்டிருப்பாங்க. ஐயோ, ரீஸ்டார்ட் பண்ண சொன்னா இப்படி கடல்லையே தூக்கி போடுவேனே. யார் அது? தூரத்தில் ஒரு ஆள் குதிரை மேலே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்மளோட ஹீரோயினி, ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ட்ரோலில் இழந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்கமாகி கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்து அந்த ஆள் நம்மளோட ஹீரோயின் நோக்கி அவரோட குதிரையை ஓட்டிட்டு வருவார். யார் அந்த பொண்ணு? இங்கே எப்படி வந்தா? கூட யாருமே இல்லாமல் தன்னந்தனியே இந்த பொண்ணு கடல் பகுதியில் என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கும். கடல்லேருந்து திசை தெரியாமல் வெளியில் வந்தா ஆமாம் கவுந்தடிச்சு படுத்திருக்கிற மாதிரி ஹீரோயின் படுத்திருப்பாங்க. அவங்கள திருப்பி போட்ட நம்மளோட ஹீரோ, அச்சோ சொல்லிட்டேனா? ஆமாம், இவர் தான் கதையோட ஹீரோ. இந்த பக்கம் குதிரை சவாரி வரும்போது தான் ஹீரோயினை பார்த்துருப்பாரு. அச்சோ, இந்த பொண்ணு மயக்கமாயிட்டாலே, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணியை வாய் வழியா வெளியில் எடுக்கிறதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஐயோ, இன்னும் இந்த பொண்ணு முழிக்கல, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது ஹீரோயின் முழிச்சிருவாங்க. தலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளிடுவாங்க. இல்லை, நான் அது அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயினி வயிற்றுக்குள்ள தண்ணியை வெளியில தள்ளிட்டு இருமிட்டு இருப்பாங்க. சாரிங்க, நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. உங்களை சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நான் இருக்கிற நிலைமைக்கு ஒன்றை வேற தப்பாக நினைக்கணுமா? இப்போ கடற்கரையில் இப்போ டைம் என்ன இருக்கும்? ஆல்மோஸ்ட் 3 PM இருக்கும். என்ன 3 PM ஆயிடுச்சா? அப்படின்னா அந்த குக்கிங் காம்படிஷன் முடிஞ்சிருக்கும்ல எல்லாரும்? ஐயையோ, போச்சு. இப்போ நான் எப்படி அரண்மனைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? இனிமே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. நல்ல வேலை, அந்த கேம் எல்லா மெமரியும் எரேஸ் பண்ணிடுச்சு. இப்போ அரண்மனைக்குள்ளே எப்படியாச்சும் போய் நம்ம நினச்ச விஷயத்த முடிச்சே ஆகணும். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. எங்கே அவசரமாக போகிற? உனக்கு என்னையா பிரச்சனை? நீ கடலில் நனைஞ்சு உன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, காய வச்சுட்டு போகலாமே. இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் என் சிஸ்டம் சரி பண்ணிட்டோம். எல்லாம் என் தலையெழுத்து, நீயும் நினச்சிக்காத. மறுபடியும் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம். உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகடன்னு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. என்ன இவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. ஐயோ, ஒரு நிமிஷம், உங்களுக்கு அரண்மனைக்கு போகிற வழி தெரியுமா? எப்படி போகணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன, என்கிட்டயே அரண்மனைக்கு எப்படி போகணுன்னு வழி கேட்குறா? இந்த வழி தான் போகணும். இப்படி தான். ஓ, இப்படி தான் போகணுமா? இங்கே தான் அரண்மனை இருக்கா?
ஆமாம். ரொம்ப நன்றி. உங்கள நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். வரட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகடன்னு அங்கேருந்து போயிருவாங்க. இவள நான் இப்போ தான் சந்திக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடியே சந்திச்ச மாதிரி எனக்கு ஏன் தோணுது? அதுக்கப்புறம் அரண்மனையில இது எல்லாமே குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்ச மெங் யான் செஞ்ச 6 டிஷ்ஷஸ். சாப்பிட்டு பாருங்க பீட்சா. இதுல எதுலயுமே பாய்சன் கிடையாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் தரவா செக் பண்ணிட்டேன். முன்னாடி நடந்த மாதிரி இப்ப நடக்காது. ஆனாலும் எனக்கு இந்த டிஷ்ஷஸை சாப்பிட மனசு இல்லை. பீட்சா யாரது? நான் தான் மெங் யான் வந்திருக்கேன். நான் அரண்மனையில் நுழைஞ்ச ஃபஸ்ட்டு நாள் சமைச்சிருக்கேன். ஸோ என் கையால் உங்களுக்கு சர்வ் பண்ண ஆசைப்பட்றேன். அவளை வெளியில் போக சொல்லு. உங்கள் உதவி இப்போ தேவையில்ல பீட்சாக்கு. நீங்கள் உள்ளே வர தேவையில்ல. நீங்கள் அப்படியே திரும்பி போகலாம். ச்சே, இந்த ஆளுக்கு சர்வ் பண்ணி இந்த ஆளை கரெக்ட் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானே. இரு இரு, நீயே ஒரு நாள் என்னை கூப்பிடுவ பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி என் சைஸு கொஞ்சம் அரண்மனை மதில் இறக்கி கட்டியிருக்க கூடாதா? ஏறி வர எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல தான் யாருமே இல்லை. அப்பா எப்படியாச்சும் உள்ளே குதிச்சிடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கஷ்டப்பட்டு அந்த மதில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. ஒரு வழியாக அதுக்குள்ளேயும் குதிச்சிருவாங்க. அடே, குதிச்சுட்டேன். இந்த அரண்மனை செவரு கட்டணும்னா செருப்பாலேயே அடிக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிறைய என் உயிரை நான் காவு கொடுக்க பார்த்தேன் இந்த செவத்துக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே எப்படி போகிறது? ஐயோ, சரி, இது வேறையா? என் கை ஃபுல்லாக கறி அடிச்ச மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ, என் கூட பிறந்தவ தான் வரா. யார் இவன்? ஐயோ, முதல்ல இவ என்ன பார்த்துக்கூடாது. இவ கண்ணில் படாமல் நான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணுமே. எங்கே ஒளிஞ்சுக்கிறது? எங்கே போயிட வேண்டியதான். ஐயோ, பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினையும் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவங்க அக்கா அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க குக்கிங் காம்படிஷனில் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஹே, என்ன பேசிக்கிறாங்க இவங்க? நான் கேட்காம விட மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நான் முடிச்சுட்டேன். உங்கள் குக்கிங் காம்படிஷனுக்கு இடையூறாக இருந்த எல்லாரையுமே நான் போட்டிக்கு வராமல் தடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சொன்ன காசை எனக்கு கொடுங்க. ம். என்னது என்னது? போட்டியில் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இவ ஜெயிச்சாளா? இவன் வெளியில் உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா இவன் கேட்டது நான் கொடுத்து தான் ஆகணும். இந்தா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு நான் பைசா பண்ணிட்டேன். உன் உதவி மறுபடியும் எனக்கு தேவைப்படலாம். அப்போ உன்னை கூப்பிட்றேன். இப்போ நீ இங்கேருந்து போகலாம். ம். நன்றிங்க. அடி பாவி, நான் மட்டும் கேமை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருந்தா நான் தான் உன் இடத்துல இருந்திருப்பேன். உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். இரு, பார்த்துட்டே இரு. ம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ தன்னோட காலையே ஆயுதமாக ஆக்கி, அதாவது அம்பு விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. மற்றவங்க கண்ணுக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப் மாதிரி இருந்தாலும் தனிமையில் அவர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருப்பாரு. ஐயோ, இதுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாய்சன் அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை மட்டும் நான் ராஜாக்கு எப்படியாச்சும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கேமில் வின் பண்ணிடுவேன். அதுக்கு முதல்ல நான் அவரை பார்க்கக்கூடாது. ஐயோ, ஏன்னா ஹீரோ பார்த்துட்ருப்பார் இல்லையா? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.